காலுக்காகவும் கோரிக்காகவும் ரொம்பவும் ஏழையா இருந்தாங்க. காலுக்காகத்துக்கு கிடைச்ச சம்பளத்தை வச்சு அவங்களால வசதியா வாழ முடியல. அவங்க 2 பேரும் 3 வேளை சாப்பாட்டுக்கே ரொம்பவும் கஷ்டப்பட்டாங்க. அவங்க குடியிருந்த வீடும் பார்க்கவே ரொம்பவும் பரிதாபமா இருந்தது. ஒரு நாள் காலையில காலுக்காகவும் அது வேலை செய்யற இடத்துக்கு பறந்து போய்கிட்டு இருந்தது. இப்படி பறந்து போய்கிட்டு இருந்த காலுக்காகவும் கீழே ஒரு இடத்துல ஏதோ வெளிச்சம் தெரியறத பார்த்துச்சு. உடனே காலுக்காக வேகமா அந்த இடத்த நோக்கி பறந்து போச்சு. காலுக்காக அந்த இடத்துக்கு போனப்ப ஒரு சொரக்கா கொடியில இருந்து அந்த வெளிச்சம் வந்ததை பார்த்துச்சு. அந்த கொடியில ஒரே ஒரு சொரக்கா தான் இருந்தது. ஆனா அந்த கொடி பூரா தங்கம் மாதிரி ஜொலிச்சுக்கிட்டு இருந்தது. இந்த கொடி ஏதோ மந்திர கொடி போல இருக்கு, அதனாலதான் இப்படி ஜொலிக்குது. நம்மளோட கஷ்டத்தை சொல்லி அழுதா இந்த கொடி நமக்கு கண்டிப்பா உதவி பண்ணும். கொடியே, மந்திர கொடியே, இந்த காட்டிலேயே எங்க குடும்பம் தான் ரொம்ப ஏழை குடும்பமா இருக்கு. நாள் பூரா உழைச்சாலும் எங்களுக்கு தேவையான பணம் கிடைக்கிறது இல்ல. நானும் என்னோட மனைவியும் 3 வேளை சாப்பிடவே ரொம்ப கஷ்டப்படுறோம். உன்னோட கொடியிலிருந்து ஒளி வர்றத பார்த்தா உனக்கு நிறைய சக்தி இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த சக்தியை வச்சு நீ எங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணு. காகமே, நீ ஏழையா இருந்தா நான் உனக்கு கண்டிப்பா உதவி பண்ணுவேன். நீ இந்த சொரக்காயை எடுத்துக்கிட்டு போ. இந்த சொரக்காக்குள்ள உள்ள விதைகள் சாதாரண விதைகள் இல்ல, தங்க விதைகள். அந்த விதைகளை வச்சு நீ சந்தோஷமா இரு. உன்கிட்ட உதவின்னு கேட்க வர பறவைகளுக்கும் அந்த தங்க விதைகளை கொடு. இந்த காட்டுல எந்த பறவைகளும் கஷ்டப்படாம சந்தோஷமா வாழணும். அதுதான் என்னுடைய எண்ணம். இப்படி சொன்ன அந்த கொடி தாங்கிட்ட இருந்த சொரக்காயை காலுக்காகத்துக்கிட்ட கொடுத்துச்சு. உடனே காலுக்காக தங்க விதைகள் உள்ள அந்த சொரக்காயை எடுத்துக்கிட்டு சந்தோஷமா தன்னுடைய வீட்டுக்கு பறந்து போச்சு. வேலைக்கு போன காலுக்காகவும் சீக்கிரமா வீட்டுக்கு வந்ததை பார்த்த கோரிக்காகத்துக்கு கோபம் வந்துருச்சு. காலுஜி, நீங்க சாயங்காலம் வரைக்கும் வேலை செஞ்சு முழு சம்பளம் வாங்கிக்கிட்டு வந்தாலே நம்மளால 3 வேளை சாப்பிட முடியாது. நீங்க என்னடானா வேலைக்கே போகாம வீட்டுக்கு வந்துட்டீங்க. இப்ப எதுக்காக லீவ் போட்டுட்டு வீட்டுக்கு வந்தீங்க? அத சொல்லுங்க முதல்ல. கோரி, நான் ஒன்னும் சும்மா வரல. இங்க பாரு, நான் ஒரு சொரக்காயை எடுத்துக்கிட்டு வந்திருக்கேன். பெரிய சொரக்கா? நான் பார்க்காத சொரக்காயா? இருங்க இருங்க, இன்னைக்கு 3 வேளையும் இந்த சொரக்காவையே ஆக்கி வைக்கிறேன் உங்களுக்கு. ஐயோ கோரி, நான் சொல்றத கொஞ்சம் முழுசா கேளு. இன்னைக்கு நான் வேலைக்கு போற வழியில ஒரு மந்திர கொடியை பார்த்தேன். அந்த மந்திர கொடிகிட்ட இருந்து இந்த சொரக்காயை கேட்டு வாங்கிக்கிட்டு வந்திருக்கேன். காலுஜி, மந்திர கொடின்னு சொல்றீங்க? அப்படிப்பட்ட மந்திர கொடிக்கிட்ட இருந்து விலை மதிப்பில்லா பொருளை வாங்கிக்கிட்டு வர்றதை விட்டுட்டு இப்படி இந்த சொரக்காயை வாங்கிட்டு வந்திருக்கீங்களே, உங்களை நான் என்னன்னு சொல்றது? கோரி, இத பாக்கிறதுக்கு தான் சாதாரண சொரக்கா மாதிரி இருக்கு. இதுக்குள்ள உள்ள விதைகள் எல்லாமே தங்க விதைகள். என்னது? இந்த சொரக்காக்குள்ள தங்க விதைகள் இருக்கா? எனக்கு என்னவோ நீங்க சொல்றத நம்ப முடியல. லீவ் போட்டுட்டு வந்தா நான் திட்டுவேன்னு நினைச்சு இப்படியெல்லாம் பொய் சொல்றீங்களா? இருங்க, இப்பவே கத்தி எடுத்துக்கிட்டு வரேன். எனக்கு இதை கட் பண்ணி காட்டுங்க. இந்த சொரக்காக்குள்ள மட்டும் தங்க விதைகள் இல்லைன்னா இப்ப நான் உங்களை கட் பண்ணிடுவேன். இப்படி சொன்ன கோரிக்காகவும் பிறகு கிச்சனுக்குள்ள போய் ஒரு கத்தி எடுத்துட்டு வந்துச்சு. அந்த கத்தியை வாங்கின காலுக்காகவும் அந்த சொரக்காயை 2ஆ கட் பண்ணுச்சு. அந்த சொரக்காய்க்குள்ள இருந்த விதைகள் எல்லாம் தங்கமா ஜொலிச்சுக்கிட்டு இருந்தது. காலுஜி, உண்மையிலேயே இந்த சொரக்காவுல தங்க விதைகள் தான் இருக்கு. நம்மள பிடிச்ச தர்தரிய எல்லாம் போயிடுச்சு. நம்ம ரேஞ்ச் எங்கேயோ போக போகுது. காலுக்காகவும் கோரிக்காகவும் இப்படி இந்த தங்க விதைகளை பார்த்துட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருக்கும்போது சோனா குருவி ஏதோ ஒரு வேலையா காலுக்காக வீட்டுக்கு வந்துச்சு. கோரியக்கா, என்ன இது? இந்த சொரக்காயோட விதைகள் எல்லாம் தங்க மாதிரி ஜொலிக்குது. ஆமா, இந்த சொரக்காய் உங்களுக்கு எங்க இருந்து கிடைச்சது? சோனா, நீ நினைக்கிற மாதிரி இந்த விதைகள் எல்லாம் தங்கம் இல்ல. இது ஒரு விளையாட்டு பொருள், சும்மா ஜொலிக்குது, அவ்வளவுதான். சரி சரி, நீ கிளம்பு. என்னால இப்ப உன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க முடியாது. எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்கணும். என்னது, இந்த விதைகள் விளையாட்டு பொருட்களா? எனக்கு என்னவோ இதை பார்த்தா அப்படி தெரியல. சரி, எனக்கு ஒரு விதை கொடுங்க. நான் போய் மார்க்கெட்ல உள்ள ஜுவல்லரியில இது காட்டி இது தங்கமா இல்லையான்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்துடுறேன். சோனா, உன்னை இங்க இருந்து போன்னு ஏற்கனவே சொல்லியாச்சு. அப்புறமும் எதுக்காக இங்க உட்காந்து வெட்டித்தனமா பேசிக்கிட்டு இருக்க? கிளம்பு இங்க இருந்து. அப்புறம் ஒரு விஷயம், இந்த சொரக்காய பத்தியோ இதுக்குள்ள இருக்கிற இந்த விதைகளை பத்தியோ நீ யாருக்கிட்டையும் எதுவும் சொல்லக்கூடாது. அப்படி சொன்ன நீ அப்புறம் உயிரோடவே இருக்க முடியாது. காலுக்காக இப்படி கோவமா சொன்ன உடனே சோனா குருவி அங்க இருந்து பறந்து போயிடுச்சு. மறுநாள் கொஞ்சம் சொரக்கா விதைகளை எடுத்துக்கிட்டு காலுக்காக மார்க்கெட்ல உள்ள நகை கடைக்கு போச்சு. தாங்கிட்ட இருந்த தங்க விதைகளை கொடுத்துட்டு நிறைய பணத்தை வாங்கிட்ட காலுக்காகவும் பிறகு தன்னோட வீட்டுக்கு திரும்பி வந்துச்சு. ரீட்டா, நான் நேத்து கோரி அக்கா வீட்டுக்கு போயிருந்தேன். அப்ப அங்க ஒரு சொரக்காயை வெட்டி வச்சிருந்தாங்க. அந்த சொரக்காயோட விதைகள்லாம் தங்கமா இருந்தது. அப்படியா?
இந்த காலுக்காகவும் கோரிக்காகவும் என்கிட்ட இருந்து எவ்வளவு பொருட்களை வாங்கிட்டு போயிருக்காங்க. ஆனா இத பத்தி அவங்க என்கிட்ட எதுவும் சொன்னதில்ல. இதோ நான் இப்பவே அவங்க வீட்டுக்கு போய் ஒரு தங்க விதையை வாங்கிக்கிட்டு வர போறேன். இப்படி சொன்ன ரீட்டாக்களி உடனே கோரிக்காக வீட்டை நோக்கி பறந்து போச்சு. இங்க பாரு ரீட்டா, நீ சொல்ற மாதிரி என்கிட்ட எந்த தங்க விதைகளும் இல்ல. நீ இடத்த காலி பண்ணு. அது எப்படி? உனக்கு நான் எவ்வளவு உதவி செஞ்சிருக்கேன். அதையெல்லாம் மனசுல வச்சு இப்ப உன்கிட்ட இருக்க தங்க விதைகளை எனக்கு ஒன்னே ஒண்ணு கொடு. நான் சத்தம் போடாம இந்த இடத்த விட்டு போயிடுறேன். இங்க பாரு ரீட்டா, உனக்கு இவ்வளவுதான் மரியாதை. ஏதோ நானா இருக்கிறதாலதான் உன்கிட்ட வாயால பேசிக்கிட்டு இருக்கேன். இந்நேரம் காலேஜி மட்டும் வீட்டுல இருந்தா நடக்கிறதே வேற. இவங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கப்ப காலுக்காக வீட்டுக்குள்ள வந்துடுச்சு. ரீட்டாக்கிளிய வீட்டுக்குள்ள பார்த்த உடனே அது எதுக்காக வந்திருக்கும்னு புரிஞ்சுக்கிட்ட காலுக்காலும் உடனே கீழே கடந்த ஒரு குச்சிய கையில எடுத்துச்சு. வேண்டாம் வேண்டாம், எனக்கு தங்கமும் வேண்டாம் விதையும் வேண்டாம். நான் அடி வாங்காம இங்க இருந்து போனா போதும். இப்படி சொன்ன ரீட்டாக்கிளி அங்க இருந்து பறந்து போயிடுச்சு. காலுஜி, நாம யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியும் இந்த சோனா குருவி காட்டுல உள்ள எல்லா பறவைகள் கிட்டயும் சொல்லிட்டுதுன்னு நினைக்கிறேன். கோரி, சோனா குருவி சொல்லிச்சோ இல்ல யார் சொன்னாங்களோ, ஆனா நம்ம கிட்ட இருக்கிற தங்க விதைகளை பத்திய விஷயம் இந்த காட்டுல உள்ள எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. அதனால நாம இதுக்கப்புறம் இந்த காட்டுல இருக்கிறது புத்திசாலித்தனம் இல்ல. காலுஜி, நீங்க என்ன சொல்றீங்க? ஆமா கோரி, நம்ம கையில இப்ப நிறைய பணம் இருக்கு. அது இல்லாம தங்க விதைகளும் இருக்கு. அதனால நாம எங்க போனாலும் இதுக்கப்புறம் ராஜா மாதிரி தான் வாழ போறோம். பேசாம நாம இந்த காட்டை விட்டுட்டு பக்கத்து காட்டுக்கு போயிடுவோம். அங்க போய் நம்ம கிட்ட இருக்கிற இந்த பணத்தை வச்சு பெரிய வீட்டை விலைக்கு வாங்கி ராஜ வாழ்க்கை வாழ ஆரம்பிப்போம். காலுஜி, நீங்க சொல்றதும் சரிதான். ஏன்னா இந்த காட்டுல உள்ள ஏழை பறவைகள் இதுக்கப்புறம் நம்மளை இங்க நிம்மதியா வாழ விட மாட்டாங்க. இன்னைக்கு ரீட்டாக்கிளி வந்த மாதிரி தினமும் ஏதாவது ஒரு பறவை வந்து எனக்கு அதை கொடு இதை கொடுன்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. இவங்க தொல்லையிலிருந்து தப்பிக்கிறதுக்கு நீங்க சொன்ன மாதிரி இந்த காட்டை விட்டு போறதுதான் புத்திசாலித்தனம். இதே சமயம் இந்த காட்டுல உள்ள பறவைகள் எல்லாம் ஒரு இடத்துல ஒன்னா கூட இப்படி பேசிக்கிட்டு இருந்தாங்க. இந்த கோரிக்காவும் ஒரு நாள் கூட காலையில எங்களை நிம்மதியா தூங்க விட்டதே இல்ல. காலையிலேயே ஒரு சின்ன கிண்ணத்தை எடுத்துக்கிட்டு சர்க்கரையை கொடுங்க, காப்பி தூளை கொடுங்கன்னு வீட்டுக்கு வந்துடும். அப்படி எதுக்கு எடுத்தாலும் வீட்டுக்கு வந்த அந்த கோரி தங்க விதைகள் கிடைச்ச விஷயத்தை என்கிட்ட சொல்லவே இல்லை. அந்த கோரி வந்து கேட்கிறப்பெல்லாம் 10, 20, 50, 100ன்னு நான் எவ்வளவு பணம் கொடுத்துருக்கேன். ஆனா அந்த காகங்களுக்கு கொஞ்சம் கூட நன்றியே இல்லை. நீங்க 2 பேரும் செஞ்ச உதவி எல்லாம் சொல்லிட்டீங்க. ஆனா நாங்க வெளியில சொல்லாம இருக்கோம். இப்படியே நாம பேசிக்கிட்டு இருந்தா அதனால எந்த புண்ணியமும் இல்ல. பேசாம வாங்க, எல்லாரும் இப்பவே அந்த காகங்களோட வீட்டுக்கு போய் ஆளுக்கு ஒரு தங்க விதையை கொடுத்தே ஆகணும்னு கேட்டு வாங்கிக்கிட்டு வருவோம். ஒருவேளை அவங்க கொடுக்கலன்னா நாம இவ்வளவு பேர் ஒன்னா சேர்ந்து போய் கேக்குறப்ப அவங்களால எப்படி கொடுக்க முடியாதுன்னு சொல்ல முடியும். நமக்கு பயந்துகிட்டாவது கொடுத்துருவாங்க. இப்படி பேசிக்கிட்ட பறவைகள் எல்லாரும் பிறகு காங்களோட வீட்டை நோக்கி பறந்து போனாங்க. இப்படி பறந்து போன பறவைகள் எல்லாரும் காலுக்காகம் வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டாங்க. ஆனா அதனால எந்த புண்ணியமும் இல்ல. ஏன்னா காலுக்காகவும் கோரிக்காகவும் தங்களோட பொருட்களை எடுத்துக்கிட்டு பக்கத்து காட்டை நோக்கி பறந்து போயிருந்தாங்க. காலன்னா, கோரியக்கா சீக்கிரம் கதவை திறங்க, உங்களை பாக்குறதுக்காக தான் நாங்க எல்லாரும் வந்திருக்கோம். கதவை திறந்துகிட்டு வெளியில வாங்க. நீங்க எங்க கிட்ட இருந்து எங்கேயும் தப்பிச்சு போக முடியாது. இப்ப வெளியில வர போறீங்களா இல்லையா? இங்க வந்திருந்த பறவைகள் எல்லாரும் பல தடவை இந்த மாதிரி கூப்பிட்டு பார்த்தோம். வீட்டுக்குள்ள இருந்து யாரும் வெளியே வரவே இல்லை. உடனே புறா காங்களோட வீட்டு கதவை தன்னோட அக்கையால தள்ள வெறுமனே சாத்தி இருந்த கதவை அப்படியே திறந்துக்குச்சு. வீட்டுக்கு வெளியில நின்னுகிட்டு இருந்த பறவைகள் எல்லாரும் வீட்டுக்குள்ள எட்டி பார்த்தப்ப வீடு காலியா இருக்கிறது தெரிஞ்சிச்சு. என்ன இது, வீடு காலியா இருக்கு, காலனும் கோரியக்காவும் எங்க போனாங்க? இதுக்கப்புறமும் நாம இங்க இருந்தா எல்லா பறவைகளும் வந்து பணம் கேட்பாங்கன்னு பயந்து இந்த காகங்கள் காட்டை விட்டே ஓடிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, அப்படிதான் இருக்கணும். இல்லன்னா காகங்கள் இந்த மாதிரி வீட்டை திறந்து போட்டுட்டு எங்கேயும் போக மாட்டாங்க. சரி, அந்த காகங்களை விட்டு தள்ளுங்க. அந்த காகங்களுக்கு இந்த சுரக்காய் எங்க இருந்து கிடைச்சதுன்னு யாருக்காவது தெரியுமா? புறாவோட இந்த கேள்விக்கு யார்கிட்டயும் பதில் இல்ல. நான் என்ன சொல்றேன், நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இந்த காடு முழுக்க தேடி பார்ப்போம். கிடைக்கணும்னு இருந்தா அந்த தங்க சுரக்காய் நமக்கும் கண்டிப்பா கிடைக்கும். இப்படி பேசிக்கிட்ட பறவைகள் பறந்து போய் அந்த காடு பூரா தேட ஆரம்பிச்சாங்க. இப்படி இவங்க பறந்து போனப்ப கொஞ்ச நேரத்திலேயே ஒரு இடத்துல இருந்து வெளிச்சம் வந்ததை பார்த்துட்டு எல்லா பறவைகளும் அந்த இடத்துக்கு போனாங்க. இது சொரக்கா கொடிதான், ஆனா அந்த கொடியில இருந்து வெளிச்சம் வந்துகிட்டு இருக்கு. அப்படின்னா கண்டிப்பா அந்த காகங்களுக்கு இந்த கொடிதான் அந்த சொரக்காய கொடுத்திருக்கணும். ஆமா ஆமா, அந்த காகங்களுக்கு நான் தான் சொரக்கா கொடுத்தேன்.
அவங்க பாவம் ஏழைங்க, மத்தவங்களுக்கு உதவுற குணம் உள்ளவங்க. ஆமா ஆமா, இத்தனை வருஷமா உங்க கூட பழகுற எங்களுக்கு தெரியாததை விட உனக்கு அதிகமா தெரியுமோ? இப்படி ஆரம்பிச்ச ரீட்டா நடந்த கதை எல்லாத்தையும் அந்த சொரக்கா கொடி கிட்ட சொல்லுச்சு. அப்படியா? அந்த காகங்களை நினைச்சு நீங்க கவலைப்படாதீங்க. அவங்க செஞ்ச தவறுக்கு அவங்களுக்கு கண்டிப்பா தண்டனை கிடைக்கும். அந்த காகங்களுக்கு கொடுத்த மாதிரியே உங்களுக்கும் ஒரு சொரக்கா கொடுக்கறேன். அதுல இருக்கிற தங்க விதைகளை நீங்க ஆளுக்கு கொஞ்சமா பகிர்ந்து எடுத்துக்கோங்க. இப்படி சொன்ன அந்த கொடி பிறகு ஒரு சொரக்காயை உங்களுக்கு கொடுத்தது. உடனே எல்லா பறவைகளும் அந்த சொரக்காயை எடுத்துக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா அங்கிருந்து பறந்து போனாங்க. இதே சமயம் பக்கத்து காட்டுக்கு போய்கிட்டு இருந்த காங்க இப்போ ஒரு வறண்டு போன காட்டு பகுதியை கடந்து போய்கிட்டு இருந்தாங்க. அந்த சமயத்துல திடீர்னு வந்த ஒரு தீட்டாந்த காங்கள் 2 பேரையும் வழிமறிச்சு நிப்பாட்டுச்சு. காகங்களே, அந்த மூட்டையில என்ன வச்சிருக்கீங்க? அதை என்கிட்ட கொடுத்துட்டு திரும்பி பார்க்காம பறந்து போங்க, இல்லன்னா உங்க உடம்புல உயிர் இருக்காது. ஆ ஆ அந்த அண்ணா, அந்த மூட்டையை தவிர என்கிட்ட வேற எதுவும் இல்ல. தயவு செய்து எங்களை போக விடுங்க. ஐயா, நாங்க 2 பேரும் ரொம்ப ஏழைங்க. இந்த மூட்டையில ஒரே ஒரு சுரக்கா தான் இருக்கு. அதை தவிர எங்க கிட்ட வேற எதுவுமே இல்ல. எல்லாரும் பணம் நகை இந்த மாதிரி பொருட்களை மூட்டை கட்டி எடுத்துக்கிட்டு போய் தான் பார்த்திருக்கேன். ஆனா நீங்க சொரக்காயை எடுத்துக்கிட்டு போறேன்னு சொல்றது எனக்கு என்னவோ வித்தியாசமா படுது. அப்படின்னா இந்த சொரக்காயில ஏதோ ரகசியம் இருக்கு. அந்த அண்ணா, இதுல எந்த ரகசியமும் இல்ல. தயவு செய்து எங்களை போக விடுங்க. ஆனா காங்களோட பேச்சு கேட்காத அந்த ஆந்த அவங்க கிட்ட இருந்த மூட்டையை எடுத்துக்கிட்டு அங்க இருந்து பறந்து போயிடுச்சு. உடனே என்ன பண்றதுன்னு தெரியாத காங்கள் 2 பேரும் வேற வழி இல்லாம அழுதுகிட்டே தங்களோட காட்டுக்கு திரும்பி வந்தாங்க. இப்படி வந்த காங்கள் 2 பேரும் நேரா தங்களோட வீட்டுக்கு கூட போகாம அந்த சொரக்கா கொடி இருக்கிற இடத்துக்கு போனாங்க. இந்த காங்கள் மேல ஏற்கனவே கோபத்துல இருந்த அந்த சொரக்கா கொடி அவங்க 2 பேரையும் அடிக்க ஆரம்பிச்சது. அடித்தாங்க முடியாத காங்கள் 2 பேரும் பிறகு அங்க இருந்து அழுதுகிட்டே பறந்து போனாங்க. காலுஜி, நம்ம வீட்டுக்கே நாம திரும்பி வருவோம்னு நான் நினைக்கவே இல்ல. கோரி, நடந்ததையே நினைச்சுக்கிட்டு இருந்தா நம்மளால நிம்மதியா இருக்க முடியாது. சரிவா, வீட்டுக்குள்ள போய் படுத்து தூங்குவோம். நாளைக்கு காலையில எழுந்திருச்சு நான் பழையபடி வேலைக்கு போகணும். கோரி, பேசாம நம்ம கிட்ட உதவி கேட்டு வந்த பறவைகளுக்கு ஆளுக்கு ஒரு விதைய கொடுத்திருந்தா கூட இந்நேரம் நம்ம கிட்ட நிறைய விதைகள் மீதி இருக்கும். அதை வச்சு நாம நிம்மதியா சந்தோஷமா வாழ்ந்திருக்கலாம். ஆமா, அதுதான் உண்மை. மீதி இருந்த விதைகளை வச்சு நாமளும் சந்தோஷமா வாழ்ந்திருக்கலாம். யாருக்கும் உதவி செய்யக்கூடாதுங்கிற சுயநலமான எண்ணம் நம்ம கிட்ட இருந்ததாலதான் இப்ப நமக்கே எதுவும் இல்லாம போயிடுச்சு. இந்த காங்கள் இப்படி பேசி அழுதுகிட்டு இருக்க சமயத்துல அந்த காட்டுல இருந்த பறவைகள் எல்லாரும் தங்களுக்கு கிடைச்ச சொரக்காய கட் பண்ணி அதுல இருந்த தங்க விதைகளை ஆளுக்கு கொஞ்சமா பங்கு போட்டுக்கிட்டு இருந்தாங்க. என்னைக்குமே சுயநலம் இல்லாம மத்தவங்களுக்கு உதவி செஞ்சு வாழ நினைக்கிறவங்களுக்கு கஷ்டமே வராது. அப்படியே வந்தாலும் அது சீக்கிரமாவே காணாம போயிடும். ராணா குருவியும் சோனா குருவியும் தங்களுடைய 2 முட்டையை எடுத்துக்கிட்டு ஒரு புது காட்டை தேடி பறந்து வந்துகிட்டு இருந்தாங்க. சோனா குருவி ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்பதான் 2 முட்டை இட்டு இருந்தது. அதனால அந்த முட்டைகளை ரொம்பவும் ஜாக்கிரதையா தூக்கிட்டு போச்சு. இப்படி ரொம்ப தூரம் பறந்து வந்த இவங்க ரொம்ப களைப்பா இருந்ததால ஓய்வெடுக்க ஒரு இடத்துல உட்கார்ந்தாங்க. சோனா, இதுக்கப்புறம் இந்த கூட்டை நான் தூக்கிக்கிட்டு வரேன். இவ்வளவு தூரம் தூக்கிக்கிட்டு வந்ததால நீ ரொம்பவும் களைச்சு போயிருப்ப. பிறகு கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்ததுக்கு அப்புறம் சோனா குருவி முன்னால பறந்துக்கோங்க, ராணா குருவி அந்த கூட்டை தூக்கிட்டு பின்னால பறந்து போச்சு. பிறகு இவங்க 2 பேரும் எங்கேயும் நிக்காம தொடர்ந்து பறந்து போய்கிட்டே இருந்தாங்க. இப்படி பறந்து வந்ததால இவங்க இப்ப ஒரு புது காட்டுக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. அன்னைக்கு சாயங்காலம் ஆச்சு. இந்த காட்டுல ராணா குருவிக்கும் சோனா குருவிக்கும் அறிமுகமானவங்க யாருமே இல்ல. அதனால ஒரு இடத்துல தங்களுடைய கூட்டை வச்சுட்டு உட்கார்ந்தாங்க. ராணாஜி, இன்னைக்கு ராத்திரி பூரா நம்ம இப்படியே உட்கார்ந்தா இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆமா சோனா, இன்னைக்கு ராத்திரி இப்படி இருக்கிறத தவிர வேற வழி இல்ல. நாளைக்கு காலையில தான் வீடு கட்டுற வேலையை ஆரம்பிக்க முடியும். இந்த சமயம் இவங்க 2 பேருக்குமே பசிக்க ஆரம்பிச்சது. சோனா, நீ முட்டைய பாத்துக்கிட்டு இங்கேயே இரு. நான் போய் சாப்பிட தானியங்கள் எடுத்துக்கிட்டு வரேன். ராணாஜி, உணவு கிடைச்சாலும் கிடைக்காட்டியும் சீக்கிரம் வந்துருங்க. என்னால ரொம்ப நேரம் இப்படி தனியா உட்கார்ந்துருக்க முடியாது. பிறகு ராணா குருவி அங்கிருந்து உணவு தேட பறந்து போச்சு. இப்படி பறந்து வந்த ராணா குருவி ஒரு பாழடைஞ்ச குகைக்கு பக்கத்துல வந்து சேர்ந்தது. அந்த குகைக்கும் பக்கத்துல காலுக்காகவும் கோரிக்காகவும் உட்கார்ந்துருந்தாங்க. காகங்களே, நான் ரொம்ப தூரம் உள்ள காட்டுல இருந்து இங்க வந்திருக்கேன். இங்க தானியங்கள் எங்க கிடைக்கும்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? ரொம்ப தூரம் உள்ள காட்டுல இருந்து வந்திருக்குன்னு சொல்ற, நீ மட்டும் தனியாவா வந்த? இல்ல, நானும் என்னோட மனைவியும் வந்திருக்கோம்.
மனைவியோட வந்திருக்கன்னு சொல்ற, ஆனா உன்னோட மனைவிய காணோமே. என்னோட மனைவி எங்களோட 2 முட்டைகளை பாதுகாப்பா வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கா. அதனாலதான் நான் மட்டும் உணவு தேடி எடுத்துக்கிட்டு போகலாம்னு வந்தேன். இன்னைக்கு இரவு பொழுது இப்படியே கழிச்சிட்டு நாளைக்கு காலையில தான் வீடு கட்டலாம்னு இருக்கோம். இங்க பாரு குருவி, இந்த காட்டுல அதுவும் இந்த நேரத்துல தானியங்கள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். நீங்க இன்னைக்கு பட்னி தான் கிடந்தாகணும். அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ எங்க வீட்டுக்கு வா, எங்க வீட்டுல கொஞ்சம் தானியங்கள் இருக்கு, அதை எடுத்து உனக்கு கொடுக்கறேன். கோரிக்காக சொன்னதை கேட்ட ராணாக்குருவிக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இந்த நேரத்துல எங்க போய் உணவு தேடுறதுன்னு ரொம்பவும் குழப்பத்துல இருந்தேன். நீங்க இப்படி சொல்றது கேட்கும் போது எனக்கு கடவுளை பார்த்த மாதிரி இருக்கு. அப்படியெல்லாம் என்ன புகழ்ந்து பேசாத. இந்த காட்டுக்கு புதுசா வர பறவைகளுக்கு இந்த கோரி எப்பவுமே இப்படிதான் உதவி செய்வா. இவர் என்னோட கணவர், இவர் பேரு காளு. இங்க பாரு குருவி, நீ ஒண்ணு பண்ணு, நீ போய் உன்னோட மனைவியை கூப்பிட்டுக்கிட்டு எங்க வீட்டுக்கு வந்துரு. இன்னைக்கு ராத்திரி எங்க வீட்டுல சாப்பிட்டுட்டு அங்கேயே தூங்கலாம். நாளைக்கு காலையில நீங்க உங்களுக்கான சொந்த வீட்டை கட்டிக்கலாம். கோரிக்காக சொன்னதை கேட்டுட்டு ராணாக்குருவிக்கு வந்த சந்தோஷத்துக்கு அளவே இல்ல. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. இதோ இப்பவே போறேன், என்னோட மனைவி அழைச்சுக்கிட்டு இப்பவே திரும்பி வரேன். இங்க பாரு குருவி, இப்படியே நேரா பறந்து வந்தா அங்க ஒரு தூங்கு மூஞ்சி மரம் இருக்கும், அது மேலதான் எங்க வீடு இருக்கு. இதை கேட்ட ராணாக்குருவி தன்னுடைய மனைவியை கூப்பிடுறதுக்காக அங்க இருந்து பறந்து போச்சு. கோரி, போன தடவை கிடைச்ச 2 முட்டைய எனக்கு கொடுக்காம நீயே சாப்பிட்டுட்ட. அதனால இந்த குருவியோட 2 முட்டையையும் நான் தான் சாப்பிடுவேன். காலுஜி காலுஜி, இன்னைக்கு எனக்கு ரொம்ப பசியா இருக்கு, அதனால இந்த முட்டையில ஒன்ன எனக்கு கொடுத்துருங்க. அடுத்த தடவை முட்டை கிடைக்கும் போது நீங்க இன்னொரு முட்டையை சேர்த்து எடுத்துக்கலாம். இப்படி பேசிக்கிட்ட காங்கள் உடனே தன்னுடைய வீட்டை நோக்கி பறந்து போனாங்க. ராணாஜி, எந்த உணவும் எடுத்துட்டு வராம கைய வீசிட்டு வந்திருக்கீங்க. இருந்தாலும் உங்க முகம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன விஷயம்? சோனா, நமக்கு சாப்பிட தானியமும் கிடைச்சிருச்சு, இரவு தங்கறதுக்கு வீடும் கிடைச்சிருச்சு. அப்படியா? நமக்கு யாருமே அறிமுகம் இல்லாத இந்த காட்டுல நம்மள தங்க வைக்கிறதுக்கு யார் அனுமதிச்சது? அவங்களுக்கு அவ்வளவு நம்பிக்கை எப்படி வந்துச்சு? நம்ம மேல இவ்வளவு நம்பிக்கை வச்சது யாருன்னு தெரிஞ்சுக்க ஆசையா இருக்கா? என் கூட வா, அவங்கள நேராவே காட்டுறேன். இப்படி சொன்ன ராணாக்குருவி அந்த கூடை தூக்கிட்டு முன்னால பறந்து போங்க சோனாக்குருவி பின்னாலேயே பறந்து போச்சு. இப்படி ரொம்ப தூரம் பறந்து வந்த அவங்களால கோரிக்காக சொன்ன தூங்கு மூஞ்ச மரத்தை கண்டுபிடிக்க முடியல. அதனால வழியில இவங்க சந்திச்ச ஒரு கிளிக்கிட்ட போய் காங்களோட வீட்டை பத்தி விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. கிளி, இங்க தூங்கு மூஞ்சி மரம் எங்க இருக்கு? நாங்க ரொம்ப நேரமா தேடுறோம், ஆனா தூங்கு மூஞ்சி மரத்தை எங்களால கண்டுபிடிக்க முடியல. தூங்கு மூஞ்சி மரமா? அந்த காங்களோட வீடு இருக்கு, அந்த மரத்தை கேக்குறீங்களா? ஆமா ஆமா, நாங்க அந்த காகங்களை தான் சந்திக்க போறோம். இன்னும் கொஞ்சம் தூரம் பறந்து போனீங்கன்னா ஒரு வேப்ப மரம் வரும். அதுக்கு பக்கத்திலேயே நீங்க தேடுற தூங்கு மூஞ்சி மரமும் இருக்கும். அப்புறம் அந்த காகங்கள் கிட்ட ஜாக்கிரதையா இருங்க. இப்படி சொல்லிட்டு அந்த கிளி அங்க இருந்து பறந்து போயிடுச்சு. ராணாஜி, இந்த கிளி ஏன் இப்படி சொல்லிட்டு போகுது? அந்த காங்கள் கிட்ட ஜாக்கிரதையா இருக்கணும்னு சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? இங்க பாரு சோனா, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துல எல்லாம் நாம கவனம் செலுத்தக்கூடாது. ஒருவேளை இந்த கிளிக்கு அந்த காகங்களை பிடிக்காம கூட இருக்கலாம், அதனால அப்படி சொல்லிருக்கலாம். இப்படி பேசிக்கிட்ட ராணாக்குருவியும் சோனாக்குருவியும் பிறகு அதை தூங்கு மூஞ்சி மரத்தை நோக்கி பறக்க ஆரம்பிச்சாங்க. இப்படி போனவங்க காங்களோட வீட்டை கண்டுபிடிச்சு வீட்டுக்குள்ளேயும் போயிட்டாங்க. ஆஹா, இந்த முட்டை எவ்வளவு பெருசா இருக்கு. ஒரு முட்டைய குடிச்சாலே வயிறு ஃபுல்லா நிறைஞ்சிடும் போல இருக்கு. குருவி, உன்னோட முட்டை ரொம்பவும் அழகா இருக்கு. நான் கூட இப்படிதான் ரொம்ப நாளைக்கு முன்னால ஒரு அழகான முட்டை இட்டு இருந்தேன். அப்படியா? உங்க குழந்தை இப்ப எங்க? நாங்க எங்களோட குழந்தைங்க பெருசா வளர்ந்ததுக்கு அப்புறம் கூட வச்சுக்க மாட்டோம், தூரத்துல உள்ள காட்டுக்கு அனுப்பி வச்சிருவோம். பிறகு காங்கள் தானியங்களை எடுத்து கொடுக்க அதை ராணாக்குருவியும் சோனாக்குருவியும் சாப்பிட ஆரம்பிச்சாங்க. சரி, நீங்க ரொம்ப தூரம் பறந்து வந்ததால களைச்சி போயிருப்பீங்க, சீக்கிரமா படுத்து தூங்குங்க. ஆமாங்க, நீங்க சொல்றதும் உண்மைதான். எங்களுக்கு ரொம்ப களைப்பா இருக்கு. சரி சரி, உன்னோட முட்டையை இப்படி கொடு. நீங்க தூங்குறப்ப அப்படி இப்படி பரண்டு படுத்து முட்டையை உடைச்சிட போறீங்க. என்கிட்ட கொடுத்தா நான் அதை பத்திரமா பாத்துப்பேன். நீங்க நிம்மதியா தூங்கலாம். இல்ல, வேண்டாம், முட்டை எங்ககிட்டயே இருக்கட்டும். இது மேல சின்ன துரும்பு பட்டா கூட நான் கண்ணி வச்சிருவேன். இப்படி சொல்லிட்டு பிறகு ராணாக்குருவியும் சோனாக்குருவியும் தங்களுடைய கூட்டுல படுத்து தூங்க ஆரம்பிச்சாங்க. பிறகு ரொம்ப நேரம் வரைக்கும் தூங்காம படுத்திருந்த காலுக்காகவும் கோரிக்காகவும் இப்ப பேசிக்க ஆரம்பிச்சாங்க. காலுஜி, எனக்கு ரொம்ப பசிக்குது, சீக்கிரமா முட்டையை எடுத்துக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே போங்க. இங்க பாரு கோரி, நீ முதல்ல உன்னோட முட்டையை எடுத்துக்கிட்டு வெளியில போ, நான் பின்னாடியே என்னோட முட்டையை எடுத்துக்கிட்டு வந்துடுறேன். பிறகு கோரிக்காக எழுந்திரிச்சு உட்காந்துது.
ராணா குருவியும் சோனா குருவியும் தூங்கிட்டு இருக்கத பார்த்துட்டு முட்டையை எடுக்கிறதுக்காக அந்த கூட்டு பக்கம் மெதுவா நகர்ந்து போச்சு. இப்படி போன கோரிக்காகவும் கூட்டுல இருந்த ஒரு முட்டைய கவி எடுத்துருச்சு. கோரிக்காக இப்படி முட்டையை எடுத்த உடனேயே தூங்கிட்டு இருந்த சோனா குருவி எழுந்திரிச்சு உட்காந்துருச்சு. என்னோட முட்டை, என்னோட முட்டை, என்னோட முட்டையை கீழே வைங்க. சோனா குருவி இப்படி கத்துனதை கேட்டு பயந்து போன கோரிக்காகவும் முட்டைய மறுபடியும் கூட்டிலே வச்சிருச்சு. அறிமுகம் இல்லாத ஒரு வீட்டுல தன்னுடைய முட்டைய வச்சுக்கிட்டு படுத்தா ஒரு அம்மாவுக்கு எப்படி தூக்கம் வரும்? சோனா குருவி தூங்கவே இல்லை. அதனாலதான் கோரிக்காக முட்டையை எடுத்த உடனே எழுந்திருச்சிருச்சு. ராணாஜி, ராணாஜி, சீக்கிரமா எழுந்திருங்க. இதுக்கப்புறம் நம்ம இந்த வீட்டுல தங்க முடியாது. உடனே இங்க இருந்து கிளம்பி ஆகணும். குருவி, உனக்கு என்னாச்சு? நீ நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்கல. இந்த முட்டையில இருக்கிற குழந்தை தூங்குதா இல்ல முழிச்சிருக்குதான்னு பார்த்தேன், வேற ஒன்னும் இல்ல. ஆமா ஆமா, இது ஒரு சாதாரண விஷயம்தான். இதுக்கு நீங்க பயப்படணும்னு தேவையில்லை. பேசாம படுத்து தூங்குங்க. இல்ல, சோனாவோட முகத்தை பார்த்தா ரொம்பவும் பயந்து போன மாதிரி இருக்கு. அதுவும் இல்லாம இந்த வீட்டுல காத்து வசதியும் இல்ல. அதனால நாங்க காத்தோட்டமா வெளியில போய் படுத்துக்கிறோம். இப்படி சொல்லிட்டு பிறகு ராணா குருவியோ சோனா குருவியோ தங்களுடைய முட்டையை தூக்கிட்டு காங்களுடைய வீட்டை விட்டு வெளியில பறந்து போனாங்க. கோரி, உனக்கு பொறுமையே கிடையாது. உன்னோட அவசரத்தால இப்ப என்ன நடந்துருச்சு பாரு. கைக்கு எட்டுனது வாய்க்கு கிடைக்காம போயிடுச்சு. அந்த குருவி இவ்வளவு நேரம் முழிச்சிருக்கோன்னு எனக்கு எப்படி தெரியும்? என்னவோ இந்த காட்டுல யாருமே முட்டையிடாம இந்த குருவி மட்டும்தான் அதிசயமா முட்டை போட்ட மாதிரி இவ்வளவு நேரம் முழிச்சிருக்கு. முட்டையை தூக்கிட்டு வெளியில பறந்து போன ராணா குருவியோ சோனா குருவியும் ஒரு மரத்துல போய் உட்கார்ந்தாங்க. ராணாஜி, யார் எந்த வார்த்தை சொன்னாலும் அதுல எந்த அளவு உண்மை இருக்குன்னு நம்ம யோசிச்சு பார்க்கணும். அந்த கிளி சொன்னதை நீங்க ரொம்பவும் அலட்சியமா எடுத்துக்கிட்டீங்க. அதனாலதான் இப்படி ஆயிடுச்சு. நானும் கொஞ்சம் தூங்கி இருந்தேன்னா இந்நேரம் நம்மளோட முட்டைய அந்த காங்கள் குடிச்சிருப்பாங்க. அதை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. சோனா, அந்த கிளி சொன்னதை கவனத்துல எடுத்துக்காதது என்னோட தப்பு தான். நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். என்னோட தவறால நாம நம்ம குழந்தைங்களை இழந்திருப்போம். பிறகு விடிகிற வரைக்கும் ராணா குருவியோ சோனா குருவியோ அந்த நிகழ்ச்சியை பத்தி பேசிக்கிட்டே உட்கார்ந்து இருந்தாங்க. மறுநாள் பொழுது விடிஞ்சிச்சு. பிறகு காங்கள் வீட்டுல இருந்து ராணா குருவியோ சோனா குருவியோ ரொம்ப தூரம் பறந்து போனாங்க. ராணாஜி, நமக்குன்னு ஒரு வீட்டை கட்டிக்கிட்டா அதுக்கப்புறம் நம்மளோட முட்டைகள் ரெண்டுமே பாதுகாப்பா இருக்கும். இப்படி பறந்து போன இவங்க அங்கிருந்து ஒரு மரத்து மேல தங்களுக்காக ஒரு அழகான சின்ன வீட்டை கட்டிக்கிட்டாங்க. இப்படி கட்டின வீட்டுக்குள்ள கொண்டு போய் தங்களுடைய முட்டையை வச்ச சோனா குருவி இப்பதான் நிம்மதி பெருமிச்சு விட்டது. சோனா, என்ன மன்னிச்சிடு. நான் இதுக்கப்புறம் எந்த விஷயத்திலயும் இந்த மாதிரி அலட்சியமா இருக்க மாட்டேன். சொல்றது யாரா இருந்தாலும் அந்த விஷயத்துல எந்த அளவுக்கு உண்மை இருக்குன்னு யோசிச்சு பார்க்கணும்னு நான் இப்ப தெரிஞ்சுக்கிட்டேன். பிறகு கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அந்த முட்டையில இருந்து வெளிவந்த குழந்தைங்களோட ராணா குருவியும் சோனா குருவியும் அந்த வீட்டுல சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சாங்க.